எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஆர்ச்சுகுத் தமிழ். KFC சிக்கன் சாப்பிடணும்னா இனி கடைக்கு போக வேண்டாம். வீட்ல இருக்கிற பொருட்களை வச்சு எப்படி சுலபமா KFC சிக்கன் ஃபிளேவர்லயே எப்படி ஈஸியா செய்யலாம் அப்படிங்கறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் இன்னைக்கு KFC சிக்கன் செய்யறதுக்காக 1/2 கிலோ சிக்கனை நல்லா மஞ்சத்தூள் போட்டு கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதுல 3 லெக் பீஸை இந்த மாதிரி ஸ்கின்னோடயே எடுத்து வச்சிருக்கேன். இது போக கொஞ்சமா போன்லெஸ் சிக்கனையும் எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாதிரி லெக் பீஸ் இந்த மாதிரி போன்லெஸ் சிக்கனை நம்ம யூஸ் பண்ணும்போது KFCல சாப்பிடுற அதே ஃபீல் நம்மளுக்கு கிடைக்கும். அதனாலதான் இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சிருக்கோம். இப்ப அடுத்து இன்னொரு பவுல்ல ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். இது 50 ml இருக்கும். இத இந்த பவுல்ல சேர்த்துக்கலாம். இத ஒரு விஸ்கர் வச்சு நல்லா விஸ்க் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து இதோட 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன். அதே 50 ml அளவுக்கு தண்ணி தான். இதையும் இப்ப தயிரோட சேர்த்து அதே விஸ்கரை வச்சு ரெண்டையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இதோடயே 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வீட்ல யூஸ் பண்ற மிளகாய் தூள் அதையும் சேர்த்துக்கலாம். இதோடயே 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து இதோட ஒரு 5 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 4 சின்ன வெங்காயத்தை அரைச்சி பேஸ்டா சேர்த்துக்கலாம். பொதுவா KFC சிக்கன்ல ஆனியன் பவுடர் அப்புறமா கார்லிக் பவுடர் சேர்ப்பாங்க ஃபிளேவருக்காக. நம்ம எல்லா வீடுகள்லயுமே இந்த பவுடர் அவைலபிளா இருக்காது அப்படிங்கறதுனால நம்ம இந்த மாதிரி அரைச்சே சேர்த்துக்கலாம். இதோடயே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை பழத்தோட சாறு சேர்த்துக்கோங்க. இதுக்கு பதிலா நம்ம வினிகர் கூட சேர்த்துக்கலாம். இப்ப இது எல்லாத்தையும் விஸ்கர் வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ விஸ்கர் வச்சு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் எல்லாத்தையும் தண்ணி எதுவும் இல்லாம நல்லா பிழிஞ்சிட்டு இதோட சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சிக்கன் துண்டு எல்லாம் இதுல மூழ்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து நம்ம சிக்கனை ஊற வைக்க போறோம். மினிமம் 2 மணி நேரத்துல இருந்து மேக்சிமம் 8 மணி நேரம் வரைக்கும் ஊற வைக்கலாம். நான் ஓவர் நைட் இத ஊற வைக்க போறேன். நம்ம எந்த அளவுக்கு ஊற விடுறோமோ அந்த அளவுக்கு சிக்கன் சாப்பிடும் போது நல்லா ஜூஸியா இருக்கும். நீங்க சப்போஸ் நாளைக்கு KFC சிக்கன் பண்றதா இருந்தா இன்னைக்கு நைட்டே இந்த மாதிரி நீங்க பண்ணி ஃப்ரிட்ஜ்ல வச்சிட்டீங்க அப்படின்னா அடுத்த நாள் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இத ஃப்ரிட்ஜ்ல ஃப்ரீசர்ல வைக்க வேண்டாம், வெளியிலேயே வச்சு எடுத்துக்கலாம். இப்ப சிக்கன் ஓவர் நைட் நல்லா ஊறிருக்கு. அடுத்து இந்த சிக்கனை கோட் பண்ணி எடுக்கிறதுக்காக மாவு ஒண்ணு ரெடி பண்ணி எடுக்க போறோம். அதுக்கு ஒரு பவுல்ல 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இத பவுல்ல சேர்த்துக்கோங்க. அடுத்து அதே கப்ல ஒரு 1/2 கப் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் எடுத்துக்கலாம். இதையும் இப்ப இதோட சேர்த்துக்கோங்க. இதோடயே 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒரு விஸ்கர் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்ப நம்மளுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து சிக்கனை டிப் பண்ணி எடுக்கிறதுக்காக 3 முட்டையோடைய வெள்ளைக்கருவை எடுத்து வச்சிருக்கேன். நீங்க சாதாரணமா தண்ணி கூட யூஸ் பண்ணலாம். ஆனா முட்டையோட வெள்ளைக்கரு யூஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் பைண்டிங் நல்லா கிடைக்கும். இதையும் இப்ப விஸ்கர் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து ஊற வச்சிருக்கிற சிக்கன்ல இருந்து ஒரு லெக் பீஸ் எடுத்துக்கலாம். நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாவுல இத சேர்த்து மாவு சிக்கனோட எல்லா பக்கமும் சேர்ற மாதிரி நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா கோட் பண்ணி எடுத்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவை நம்ம இந்த மாதிரி தட்டி விட்டோம் அப்படின்னா விழுந்துரும். இப்ப இந்த சிக்கனை நம்ம முட்டை வெள்ளைக்கரு ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கோம்ல அதுல சேர்த்து ஒரு டைம் எல்லா பக்கமும் டிப் ஆகுற மாதிரி நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏதாவது இந்த மாதிரி ஃபோர்க்கோ இல்ல கரண்டியோ வச்சு டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. கையால பிடிக்கும்போது அந்த மாவு நம்ம கையோட வந்துரும். அதனாலதான் நம்ம இந்த கரண்டி யூஸ் பண்றோம். அடுத்து இந்த சிக்கனை அப்படியே எடுத்து அதே மாவுல சேர்த்து மறுபடியும் இன்னொரு டைம் நம்ம கோட் பண்ணிக்க போறோம். இந்த மாதிரி நல்லா மாவை கைய வச்சு நல்லா பிரஸ் பண்ணி விடுங்க. அப்பதான் நம்மளுக்கு நிறைய செதிலா KFC சிக்கன் எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி ஸ்டைல்ல கிடைக்கும். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவை நல்லா உதறி விட்டுறலாம். நிறைய எக்ஸ்ட்ரா மாவு இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு நிறைய எண்ணெய் குடிக்கும். ஸோ நம்மளுக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு.
இத நம்ம இப்ப எண்ணெயில சேர்த்துக்க போறோம். ஏற்கனவே கடாயில எண்ணெய சூடு பண்ணி வச்சிருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் அதிகமா இருக்கணும். சிக்கன் நல்லா மூழ்கி வேகுற அளவுக்கு. எண்ணெய் நல்லா சூடானதும் சிக்கன சேர்த்துக்கலாம். ஸ்டவ்ல தீ அதிகமாவும் இருக்கக்கூடாது. அதே சமயத்துல ரொம்ப லோவாவும் இருக்கக்கூடாது. இதே போல மீதி இருக்கிற சிக்கன் பீஸையும் மாவுல ஃபர்ஸ்ட் கோட் பண்ணி எடுத்துட்டு, அப்புறமா முட்டை வெள்ளக்கருல நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறமா செகண்ட் கோட்டிங் மறுபடியும் மாவுல நல்லா கோட் பண்ணி எடுத்துட்டு எண்ணெயோட சேர்த்துக்கலாம். சிக்கன் நல்லா வெந்து வர்றதுக்கு எப்படியும் 12ல இருந்து 15 நிமிஷம் ஆகும். இப்ப பாத்தீங்கன்னா, சிக்கன் நல்லா வெந்து வந்திருக்கு. பாருங்க எந்த அளவுக்கு செதில் செதிலா இருக்குன்னு. அப்படியே KFC சிக்கன் மாதிரியே இருக்கு. சூப்பரா வந்திருக்கு. நான் சொன்ன அந்த சின்ன சின்ன டிப்ஸையும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி சூப்பரான KFC சிக்கன் கிடைக்கும். இப்போ நம்ம இத எடுத்துறலாம். இதே போல மீதி இருக்கிற சிக்கன் பீஸையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். வாவ்! ரொம்ப சூப்பரா KFC சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நான் சொன்ன அதே அளவுகளோட நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வீட்ல இருக்கிற பொருட்கள வச்சே ரொம்ப ஈஸியாவே KFC சிக்கன் ரெடி பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே ஆர்டி குக் யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.